Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜிவி பிரகாஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன கிங்ஸ்டன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஜிவி பிரகாஷ் தூவத்தூருங்கிற ஒரு கடலோர கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கடல் பகுதியில உள்ள மக்கள் 43 வருஷமா யாரும் அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போகாம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போன எல்லாரும் டெட் பாடியா தான் கரை ஒதுங்கி இருக்காங்க. இதன் காரணமா அந்த கிராம மக்கள் அங்க உள்ள ஒரு பெரிய ரவுடி கிட்ட கடல் அட்டையை கடத்துற வேலையை பாக்குறாங்க. கடல் அட்டையை கடத்துறதுல முக்கிய ஆளா ஜிவி பிரகாஷ் இருக்காரு. ஒரு நாள் ஜிவி பிரகாஷுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, கடல் அட்டையை கடத்துறங்கிற பேர்ல அதுக்குள்ள போதைப் பொருளை வச்சு கடத்துற விஷயம் ஜிவிக்கு தெரிய வருது. இந்த கடத்தல் சம்பவம் நடக்கும்போது ஒரு பையனோட உயிர் பறி போகுது. இதுக்கப்புறம் ஜிவி இந்த கடத்தல் தொழில அப்படியே விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லாம 43 வருஷமா தடை விதிக்கப்பட்டிருந்த கடலுக்குள்ள தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு மீன் பிடிக்க கடலுக்கு போறாரு. இதுக்கப்புறம் மீன் பிடிக்க போன ஜிவிக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, அந்த கடலுக்குள்ள பேய் இருக்கிற விஷயம் உண்மையா பொய்யா, அந்த கடலுக்குள்ள அப்படி என்னென்ன மர்மம் உள்ளடங்கி இருக்கு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கடலுக்குள்ள நிறைய மர்மம் இருக்கிற மாதிரியும் அதனாலதான் நிறைய உயிர்கள் பலியாகுது அப்படிங்கிற மாதிரியும் படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல கடல் அட்டையை கடத்துற சீன் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கடல் அட்டையை கடத்தும் போது ஒரு பையன் இறந்து போயிருவான். அந்த சீன் படத்துல எமோஷனலா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சில ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அதெல்லாம் படத்துல பரவலாம இருக்கு. அந்த கடலோட மிஸ்ட்ரிய கொஞ்சம் கொஞ்சமா ஜிவி கண்டுபிடிப்பாரு. அது படத்துல நீட்டா இருக்கு. ஹீரோ ஜிவி பிரகாஷ் தன்னோட கதாபாத்திரத்தை மிக சிறப்பா பண்ணிருக்காரு. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சேத்தன் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டரை படத்துல சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அவரும் தன்னோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணி கொடுத்திருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை எந்த குறையும் இல்லாம சரியா பண்ணிருக்காங்க. படத்துல தூத்துக்குடி ஸ்லாங்க நல்லா கன்வே பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஜிவி அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு மீன் பிடிக்க போவாரு. அப்போ பயங்கரமான சூறாவளியும் மழையும் வரும். அந்த நேரம் கடல் ஃபுல்லாவே எலும்பு கூட தெரியும். அந்த சீன்லாம் படத்துல படுபயங்கரமா இருக்கு. படத்துல உள்ள சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் குறை சொல்லாத அளவுக்கு ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா படமா இருக்கு. எல்லா படத்துலயும் பேய் என்ட்ரி ஆன பிறகுதான் படம் சூப்பரா இருக்கும். பட் இந்த படத்துல பேய் வந்த பிறகுதான் படம் முக்கிய மாறி போயிருது. படத்துல உள்ள லவ் போர்ஷன் சுத்தமா நல்லா இல்ல. படத்துல உள்ள நிறைய கதாபாத்திரத்தை ரைட்டிங்ல இன்னும் பெட்டரா டிசைன் பண்ணிருக்கலாம். படத்துல பிளாஷ்பேக் சீன்ஸ் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நம்மள ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே கடுப்பேத்துது. படத்துல உள்ள பாட்டு அந்த அளவுக்கு ரசிக்கும்படி இல்ல. கமல் பிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி, சேத்தன், நிதின் சத்யா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ஃபேண்டசி கலந்த ஹாரர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.